ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச chocos. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹெல்தியான வேர்ஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அரை கப் ஓட்ஸை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்து திரும்பவும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் ஜல்லிக்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் அரை கப்பு கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு சின்ன டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் உப்பு, 2 சிட்டிகை அளவாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொரன்னு இருக்கிறத எடுத்துடலாம். அது இல்லாமல் வெறும் ஃபைன் பவுடர் மட்டும் எடுத்து நம்ம ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி, 1/3 கப் சர்க்கரை, ரெண்டுத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், 50 கிராம்ஸ் போட்டுக்கிறேன். நான் அதில் நீங்கள் சால்டட் பட்டராக இருந்தால் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு சர்க்கரையும் வெண்ணெயும் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும், சூடு பண்ணால் போதும். கொதிக்கணுன்னு எல்லாம் அவசியம் இல்லை. இது எல்லாமே மெல்ட் ஆனதும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லேயே தான் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் நாம் முதல்ல ஜல்லிச்சு வச்ச மாவை எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பார்க்குறதுக்கு லூஸாக தான் தெரியும், அப்புறமா அது கரெக்டாகிடும். ஒரு கனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அடியில் ஒரு சின்ன ஸ்டாண்டும் வச்சுக்கிட்டேன். அது சூடாகிற வரையும் இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன பால் எடுத்து அதை நல்லா மெலிசாக உருட்டி சின்னதாக பால்ஸாக எடுத்துக்கலாம். சின்ன பால்ஸாக உருட்டி அதில் ஒரே ஒரு ஃபிங்கர் ப்ரெஸ் கொடுத்தோம்னா நமக்கு சாக்கோஸ் ஷேப்பில் வந்துடும். அது ஒரு பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இது எல்லாத்தையும் அதில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது அரேஞ்ச் பண்ணது எல்லாத்தையும் இந்த தட்டை எடுத்து அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சுக்கலாம். 25 நிமிஷத்துக்கு நான் சூடு பண்ணேன். இது அடுத்த ட்ரிப்புக்காக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அதே போல் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கலாம். அடுத்தது அது அந்த தட்டு எடுத்ததும் இந்த தட்டு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அடுத்த பக்கமும் நல்லா வேகிறதுக்காக வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையுமே சிம்மில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்களும் அப்படியே செய்யுங்க. இன்னொரு விதமும் இருக்குது. கையால் உருட்டி எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா இப்படி மொத்தமாக போட்டு ஒரே அடியாக ஒரு சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு ஒரு சின்ன நாசில் வச்சு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை பாலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா சத்தான உணவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் இதை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் உங்களுடைய பிஸ்மி கிரியேஷன்ஸ்.